ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி 2 மேக்னெட்டிக் கடையில் ஒரு காயில் வெண்டிங்கை வைக்கும்போது அந்த காயில் வெண்டிங்கில் கனெக்டாக இருக்கக்கூடிய எல்இடி வந்து எரியுது. ஸோ இந்த ஒரு கான்செப்டில் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ இது நிஜமாகவே சாத்தியமாகுமா அண்ட் இது எப்படி சாத்தியமாக்கப்படுது அப்படிங்கிறதையும் 2 மேக்னெட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக எனர்ஜி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க இப்போ இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இன்சுலேட்டட் காப்பர் வைண்டிங் ஒயரை யூஸ் பண்ணி ஒரு 30 சுற்றி ஒரு காயில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒயரோட 2 எண்ட்லேயும் ஒரு எல்இடியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து க்ரீன் கலர் எல்இடி. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 மேக்னெட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 மேக்னெட்ஸையுமே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 2 மேக்னெட்ஸுக்கு நடுவுலையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த காயில் வெல்டிங்கை வைக்கும்போது அந்த காயில் வெல்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி வந்து எரியும். கரெக்டாக அந்த 2 மேக்னெட்டிக் கடையில் வைக்கும்போது மட்டும் அந்த எல்இடி வந்து எரியும். ஸோ அதாவது இது வந்து எந்த விதமான பேட்டரி எதுவுமே யூஸ் பண்ணாமல் 2 மேக்னெட்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக எனர்ஜி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது. இப்போ வந்து இது எப்படி எரியுது அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறமா இது எப்படி ஒர்க் ஆகுது, இது நிஜமாகவே ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ அதனால் அதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அந்த காயில் வெண்டிங்கை 2 சைடில் இருக்கக்கூடிய மேக்னெட்டையும் ரிமூவ் பண்ணாலும் அந்த எல்இடி வந்து எரியும். அது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரீ எனர்ஜி இல்லை, ஃபேக் எனர்ஜி. அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேக்கான ஒரு ஐடியா. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த காயில் வந்து அந்த டேபிளில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து மூவ் பண்ணும்போது அது எரியாது. கரெக்டாக அந்த இடத்துல வைக்கும்போது அது மறுபடியும் எரியும். ஸோ இங்கே தான் நம்ம வந்து நம்ம சீக்ரெட் ஆஃப் மேஜிக்கை வந்து மறைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த காயில் வச்சிருக்கக்கூடிய இது வந்து ஒரு டேபிள் கிடையாது, இதுக்கு கீழே தான் டேபிள் இருக்குது. இது வந்து நான் வீடியோ பேக்ரவுண்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கார்ட்போர்ட் ஷீட் தான். இதை வந்து நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டத்தை வந்து நான் மறைச்சி வச்சுருக்கேன். ஸோ அது மூலமாக மட்டும்தான் இந்த எல்இடி வந்து எரிஞ்சிச்சு. மற்றபடி ஃப்ரீ எனர்ஜி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் மூலமாக மட்டும்தான் இந்த எல்இடி வந்து எரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சர்க்யூட் சிஸ்டத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் வந்து இருக்கும். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துக்கூடிய இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவே அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்த்துருக்க நேரத்தில் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதனால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த வீடியோ முடிஞ்சப்போ அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே ஐ பட்டனில் இருக்கும். ஸோ இந்த ஒரு சிஸ்டம் மூலமாக தான் இது ஒர்க் ஆச்சே தவிர மற்றபடி மேக்னெட்டை யூஸ் பண்ணலாம் ஃப்ரீ எனர்ஜி அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி மேக்னெட்டை யூஸ் பண்ணி ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு ஐடியாஸ் தான். ஸோ அதனால் அதெல்லாம் யாருமே தயவுசெய்து ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரீ எனர்ஜி அப்படின்னு யூடியூப்பில் இருக்கக்கூடிய ஃபேக் வீடியோஸை பார்த்து அதை ட்ரை பண்ணி பார்த்து எத்தனை பேர் ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவே மெயினாக இதுக்காக தான். அதாவது இந்த மாதிரி ஃப்ரீ எனர்ஜி ஃபேக் வீடியோஸ்லாம் பார்த்து இது நிஜமாகவே ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி இதை ட்ரை பண்ணி பார்த்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை தான் இந்த வீடியோ வந்து நம்ம இன்றைக்கி மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலே இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை யாருக்காவது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.